1948 தொடங்கி ஏறத்தாழ 64 ஆண்டுகளாக இலங்கையில் வாழும் அம்மண்ணின் பூர்வகுடிகளான தமிழ் மக்களுக்கு தொடர்ந்து மறுக்கப்படும் அவர்களுக்கான வாழ்வுரிமையை மீட்டெடுக்க அன்று முதல் இன்று வரை தொடர்ந்து நடைபெற்று வரும் எழுச்சியே இத்திரை உருவாக்கம். பெயரிடுவதற்கு இது படைப்பும் இல்லை, படைப்பதற்கு இது காவியமும் இல்லை. இது தமிழர்களின் வாழ்வுரிமையை மீட்டெடுக்க நடைபெற்று கொண்டிருக்கும் தொடர்ச்சியான போராட்டத்தின் ஓவியமே. இலங்கையில் வாழும் தமிழர்களும் சிங்களர்களும் இணைந்து போராடியதின் பயனாக 1948 பிப்ரவரி 4 அன்று இலங்கைக்கு சுதந்திரம் அளிக்கப்பட்டது. ஆம், இந்திய வரைபடத்தில் ஒட்டியும் ஒட்டாமலும் தொங்கிக் கொண்டிருக்கும் அதே இலங்கைதான். ஆனால் அது இந்தியாவிற்கு கிடைத்தது போல் முழு சுதந்திரம் அல்ல. வெறும் ஆளுகிற உரிமை மட்டும்தான் வழங்கப்பட்டிருந்தது. தி டொமினியன் ஸ்டேட்டஸ். ரிவோல்ட் இன் தி டெம்பிள் என்கிற புத்தகம் 1953 வெளியிடப்பட்டது. புத்தரின் 2500வது பிறந்த நாளுக்காக வெளியிடப்பட்ட இந்த புத்தகத்தில்தான் இது சிங்களவர்களுடைய நாடு, இதை தமிழர்கள் அவர்களின் நாடு போல் உரிமை கோருகிறார்கள், இது சிங்களவர்களுடைய நாடு என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்கிற கருத்து இடம்பெற்றிருந்தது. அது வேகமாக பரவவும் செய்தது. இப்புத்தகம் புத்த விகாரத்திற்குள் ஒரு கலவரம் என தமிழிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அன்றிலிருந்தே தமிழர்களின் மீதான வன்முறை லேசாக ஆரம்பித்தும் இருந்தது. இனிமேல் தமிழர்களும் சிங்களர்களும் சேர்ந்து வாழும் இலங்கையில் சிங்கள மொழி மட்டும்தான் ஆட்சி மொழி என்கிற சட்டம் 1956ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. தி ஒன்லி சிங்களா ஆக்ட். இதன் பின்புதான் இலங்கையில் வாழும் அப்பூர்வ குடிகளான தமிழர்கள் மீது அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் நேரடியாக கட்டவிழ்த்து விடப்பட்டது. இலங்கையின் பூர்வ குடிகளான மலையக தமிழ் மக்கள் 10 லட்சம் பேரை 1949 நாடற்றவர்கள் என அறிவித்தது வெறும் ஆளுகிற உரிமை மட்டுமே பெற்றிருந்த இலங்கை நாடாளுமன்றம். தமிழர்கள் நாடற்றவர்கள் என அறிவித்ததை கேட்டு அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தந்தை செல்வா அவர்கள் தமிழரசு என்கிற புதிய கட்சி ஒன்றை ஆரம்பித்தார். இலங்கை அரசு அதன் சொந்த மக்கள் மீதே, நாதியற்ற தமிழ் மக்கள் மீதே தொடுத்த இனப்படுகொலை போரின் பயங்கரங்கள் இன்னும் நீண்ட காலத்திற்கு நினைவிலிருந்து நீங்காமல் அச்சுறுத்தி கொண்டே இருக்கும். ஆனால் வரலாற்றின் பக்கங்களை புரட்டி பார்த்தால் காலம் காலமாக இலங்கையில் தமிழர்கள் அவர்களுக்குரிய உரிமைகளும் வாய்ப்புகளும் மறுக்கப்பட்டு இரண்டாம் தர குடிமக்களாகவே நடத்தப்பட்டு வந்துள்ளனர் என்பதை காணலாம். தமிழர்கள் தங்களது உரிமைகளையும் கலாச்சார அடையாளத்தையும் பாதுகாத்து கொள்ள ஒப்பந்தங்களுக்கான பேச்சுவார்த்தைகள், நாடாளுமன்ற விவாதங்கள், அமைதியான அறவழி போராட்டங்கள், மூன்றாம் தரப்பினரின் தலையீடுகள் மற்றும் ஆயுதம் தாங்கிய போராட்டம் என பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டனர். ஆனால் இலங்கை அரசால் மீண்டும் மீண்டும் தமிழர்கள் வஞ்சிக்கப்பட்டனர். இந்தியாவின் அண்டை நாடான இலங்கையில் வாழடி வாழென வாழ்ந்து வரும் தமிழ் மக்கள் அனைத்து அரசியல் உரிமைகளையும் பாதுகாப்பினையும் பெற்று சுயமரியாதையுடனும் நிம்மதியாகவும் வாழ்வதற்கு உகந்த சூழ்நிலைகள் அங்கே உருவாக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி 1981ஆம் ஆண்டு மனித உரிமைகளுக்காக வாழ்நாளெல்லாம் பாடுபட்ட பேரறிஞர் பெருந்தகை அவர்களின் பிறந்த தினத்தன்று அறப்போராட்டத்தில் ஈடுபட கிளம்பிய கலைஞர் அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர். தமிழ் குலத்திற்கு ஆதரவாக போராடும் தமிழின தலைவனுக்கு தமிழகத்திலேயே சிறையா என கொந்தளித்தது தாய் தமிழகம். கடையடைப்பு, பேருந்து மறிப்பு, தீக்குளிப்பு என சிறையில் இருந்த கலைஞர் அவர்களுக்கு எட்டிய இந்த செய்திகள் அறிந்து பதறினார், கடிதம் எழுதினார், கண்ணீர் வடித்தார். ஒரு இனமே திட்டமிட்டு கூண்டோடு அழிக்கப்படுகிறது. இதை பார்த்து கொண்டிருப்பவன் தமிழனாவானா? தமிழ்நாட்டில் சொரணையுள்ள தமிழர் எத்தனை பேர் வாழ்கிறார்கள் என்பதை காட்டிடும் வண்ணம் வீடுகள் தோறும் கருப்பு கொடிகள் பறக்கட்டும் என்றும், தமிழ்நாட்டில் தமிழர்கள் ரயில்களை நகரவிடவில்லை என்கிற செய்திதான் வரவேண்டும் என்றும் போர்பரணி பாடி தன் போராட்டத்தை தொடர்ந்து கொண்டே இருந்தார் கலைஞர் அவர்கள்.
எங்களுக்கு இந்த சமுதாயம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதிலே அக்கறையும் ஆர்வமும் உண்டு. எங்கள் அண்ணன் எங்களை வளர்த்து ஆளாக்கிய எங்கள் தலைவர் 1967ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலுக்கு முன்பு சென்னை மாநகரத்தில் விருகம்பாக்கத்திலே நடைபெற்ற கழகத்தின் பொது மாநாட்டில் என்ன சொன்னார் என்பது இப்பொழுது எங்களுடைய காதுகளிலே ரீங்காரம் இடுவது மாத்திரமல்ல, எங்கள் இதயத்திலே இன்றைக்கும் பதிந்திருக்கின்ற சொற்கோவைகள். அன்றைக்கு அண்ணா அவர்கள் சொன்னார்கள், நாம் ஆட்சி பொறுப்பிலே வர வேண்டும் என்று விரும்பினாலும் அல்லது ஆட்சி பொறுப்புக்கு வர முடியாமல் ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டாலும் ஆட்சியிலே இல்லாவிட்டாலும் திமுக கழகத்திற்கு இன்னும் 50 ஆண்டு காலத்துக்கு மேல் வேலை இருக்கிறது. தமிழர்களுடைய மரபை காப்பாற்ற, இலக்கியத்தை காப்பாற்ற, சமுதாயத்தை காப்பாற்ற, நாகரிகத்தை காப்பாற்ற, பண்பாட்டை காப்பாற்ற, தமிழ் சமுதாயத்தை மங்காமல் மறையாமல் பாதுகாக்க திமுக கழகத்திற்கு இன்னும் 50 ஆண்டு காலத்துக்கு மேல் வேலை இருக்கிறது என்று சொன்னாரே, அந்த வேலையைத்தான் இன்றைக்கு திமுக கழகம் செய்து கொண்டிருக்கின்றது. இதன் அடிப்படையில் அல்லல் படும் இலங்கை தமிழர்களுக்காக 1983ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழகம் நடத்திய கையெழுத்து இயக்கத்திற்காக 2 கோடி கையெழுத்து பெறும் பணி கலைஞர் அவர்களால் தொடங்கப்பட்டது. இலங்கை தமிழர்களை காப்பாற்றுவதற்காக தாய் தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருந்த அறப்போராட்டத்தினுடைய தொடர்ச்சியாய் 1983ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதியன்று மக்களையெல்லாம் சந்தித்து திமுக கழகத்தின் செயற்குழு ஏற்கனவே நிறைவேற்றியுள்ள தீர்மானத்திற்கு ஒப்ப அண்மையில் தமிழர்களுக்கு விரோதமாக இலங்கை பாராளுமன்றத்தில் எதேச்சதிகாரமாக நிறைவேற்றப்பட்டுள்ள பயங்கர காட்டுமிராண்டி சட்டத்தினுடைய நகலுக்கு தீயிடுகின்ற திருப்பணியை நிறைவேற்றுவதற்காக மக்களின் முன்னால் நின்று கொண்டிருக்கிறார் கலைஞர் அவர்கள். 1983இல் இலங்கையில் கோரமான துயரங்கள் நடைபெற்ற பொழுது கலைஞர் அவர்களும் பேராசிரியர் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக பதவி விலகினர். வெலிக்கடை சிறையில் குட்டிமணி, தங்கதுரை, ஜெகன் ஆகியோருக்கு மரண தண்டனை அளித்த பொழுது அதனை தடுக்க மத்திய அரசுக்கும் இலங்கை அரசுக்கும் இது குறித்து தலைவர் கலைஞர் அவர்களின் கையொப்பமிட்ட கடிதம் முதன்மை குரலாக அனுப்பப்பட்டது. 83ஆம் ஆண்டில் விடுதலைக்காக போராடியவர்கள், சிறைச்சாலையில் அடைபட்டவர்கள் தங்கதுரை, குட்டிமணி, ஜெகன். இப்படிப்பட்ட விடுதலை போராளிகள், தமிழர்களுக்காக பாடுபட்டவர்கள் ஏறத்தாழ 100 பேர் சிறைச்சாலையில் அவர்கள் அடைக்கப்படுவதற்கு முன்பு விசாரணை மண்டபத்துக்கு அவர்கள் அழைத்து வரப்பட்ட போது, நாங்கள் மரண தண்டனை விதிக்கப்பட்டு செத்துவிடலாம், அப்படி செத்துப்போன பிறகு எங்களது கண்களை எடுத்து தமிழ் இளைஞர்கள் யாராவது பார்வையற்று இருந்தால் அவர்களுடைய கண்களிலே பொருத்துங்கள், அவர்களுடைய கண்கள் வழியாக சுதந்திர ஈழத்தை நாங்கள் காணுகிறோம் என்று சொன்ன வீராதி வீரர்கள், தீராதி தீரர்கள். அந்த போர் முரசங்கள் கொழும்பு சிறைச்சாலையிலே தன்னந்தனியாக தனித்தனி கொட்டடிகளில் அடைபட்டிருந்த நேரத்தில் சிங்கள வெறியர்கள் இராணுவ உதவியோடு உள்ளே நுழைந்தார்கள், வெட்டி சாய்த்தார்கள், சுட்டு வீழ்த்தினார்கள். எந்த கண்களால் எதிர்காலத்திலே சுதந்திர ஈழத்தை காண்போம் என்று சூளுரைத்தார்களோ அந்த கண்களை பிடுங்கி கீழே எறிந்து கால்களால் துவைத்து மிதித்து அவர்களை வெட்டி கொன்றார்கள். அந்த தியாக தீரர்களின் திருவுருவப் படத்தை 83ஆம் ஆண்டில் கலைஞர் அவர்கள் திறந்து வைத்தார்கள். இலங்கை தமிழர்கள் பிரச்சனையில் கலைஞருடைய நிலை அனைவரும் அறிந்ததுதான். அதில் ஒவ்வொரு கட்சிக்கும் தனித்தனி கொள்கைகள் இருப்பதால் எங்கள் கருத்துக்களை நாங்கள் உங்கள் மீது திணிக்க விரும்பவில்லை என்று கூறிய கலைஞர் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பொது கருத்தை உருவாக்கி அந்த அடிப்படையில் நாடு தழுவிய அளவில் மக்கள் ஆதரவை திரட்டுவதற்காகவே இந்த டெசோ அமைப்பு உருவாக்கப்பட்டது என்றும் கூறினார். 1985ஆம் ஆண்டு மே 13ஆம் நாளன்று இலங்கை தமிழர் பிரச்சினைக்கு தீர்வு காண ஓர் அமைப்பு உருவாக்கப்பட்டது. இந்த அமைப்புக்கு தமிழ் ஈழம் ஆதரவாளர் அமைப்பு என்று தமிழிலும், தமிழ் ஈழம் சப்போர்ட்டர்ஸ் ஆர்கனைசேஷன் டெசோ என்று ஆங்கிலத்திலும் பெயர் சூட்டப்பட்டது. டெசோ அமைப்பின் சார்பில்
1986 கூட்டப்பட்ட முதல் இலங்கை தமிழர் பாதுகாப்பு மாநாட்டில் அகில இந்திய தலைவர்களான NT ராமாராவ், சுர்ஜித் சிங் பர்னாலா, ஃபரூக் அப்துல்லா, அடல் பிஹாரி வாஜ்பாய் போன்றோர் கலந்து கொண்டு ஈழ மக்களுக்கான தங்களின் ஆதரவை தெரிவித்தனர். விளைந்த நிலைமையை எண்ணி பார்ப்பதற்கு இந்த விடுதலை போரின் பின் விளைவுகளுக்கு சகோதர யுத்தத்தின் காரணமாக மாத்தையாவிற்கு விடுதலை புலிகள் இயக்கமே மரண தண்டனை விதித்து அதை நிறைவேற்றியும், டெலோ சிறி சபாரத்னத்தை சவமாக ஆக்கியும், பத்மநாபாவையும் அவரோடு இணைந்து 10 போராளிகளையும் கொன்று குவித்தும், தொடக்க காலத்திலிருந்து போராளிகளின் துணைவராக விளங்கிய பெரியவர் அமிர்தலிங்கம் அவர்களையும் யோகேஸ்வரன் அவர்களையும் இந்த நிகழ்ச்சிகளில் உச்சகட்டமாக பலியாக்கியும், டெலோ இயக்கத்தை சேர்ந்த மனோ மாஸ்டர் என்ற பஞ்சலிங்கத்தையும், அந்த இயக்கத்தின் தலைவர் குலசேகரம் தேவசேகரத்தையும், தலைசிறந்த அரசியல் அறிஞர் நீலன் திருசெல்வத்தையும், சுந்தரம் எனப்பட்ட சிவ சண்முகமூர்த்தியையும், ஜார்ஜ், சபாலிங்கம், சாம் தம்பிமுத்து, கலா தம்பிமுத்து மற்றும் பிளாட் இயக்கத்தை சேர்ந்த யோதீஸ்வரனையும், வாசுதேவாவையும், பிரபாகரனின் ஆரம்பகால நண்பர் செட்டி என்ற தனபால சிங்கத்தையும், வட்டுக்கோட்டை எம்பியாக இருந்த தியாகராஜாவையும், ராஜன் சத்தியமூர்த்தியையும், அமைச்சராக இருந்த லக்ஷ்மன் கதிர்காமரையும் மரணக்குழியிலே தள்ளியும், தங்கள் துணைகளை தாங்களே திட்டமிட்டு தொலைத்துவிட்ட காரியங்களாக அமைந்தன என்பதை இந்த போர்முனை சரித்திரம் இன்னமும் சொல்லி புலம்பிக் கொண்டுதான் இருக்கிறது. இலங்கையில் அழுகின்ற ஒரு மனித இனத்தை காப்பாற்ற தாய் தமிழ்நாட்டில் உள்ள களம் புகும் வீரர்கள் ஒன்றுபட தொடங்கிவிட்டனர். அதற்கான அறிகுறியே இந்த பேரணிகள், மனித சங்கிலிகள், மாநாடுகள். இன உணர்வின் உந்துதலால் லட்சோப லட்சமாய் கூடியிருந்த தாய் தமிழ் மக்களின் உணர்வுகளை நம் மண்ணில் காலம் முழுதும் கண்டுகொண்டே வந்திருக்கின்றோம். அது இன்று வரையும் தொடர்கிறது. தமது விடியலுக்கான பாதை எது என்பதை உணர்ந்து தாய் தமிழர்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்திருக்கிறார்கள் என்கிற வாழ்த்தை தேர்தலில் வெற்றி பெற்றமைக்கான வாழ்த்து செய்தியாய் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர்கள் தமிழர்களுக்காக போராடும் கலைஞர் அவர்களுக்கு அனுப்பினார். இலங்கை தமிழர்கள் அவர்கள் உரிமைகள் மறுக்கப்பட்டு கொத்து கொத்தாக கொன்றொழிக்கப்படுவதை தடுத்து நிறுத்த இலங்கை சென்ற அமைதிப்படையை சென்னை திரும்பிய போது அந்த அமைதிப்படையின் செயல்பாட்டில் உடன்பாடற்று முதல்வராயிருந்தும் அவர்களை வரவேற்க செல்லாத கலைஞர் அவர்கள் 24/10/2008 அன்று தமிழகத்தின் தலைநகரில் அதுவரை நடைபெறாத அளவிற்கு பிரம்மாண்டமான மனித சங்கிலி ஒன்று இலங்கை தமிழர் பிரச்சினைக்காக திமுக, திக, விடுதலை சிறுத்தைகள், சர்வ மத தலைவர்கள் உள்ளிட்டோரால் நடத்தப்பட்டது. அனைத்து கட்சிகளும் அனைத்து மதங்களும் ஒரே நேர்கோட்டில் இணைந்து கூடியது. இலங்கையில் போர் முடிந்த பிறகும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் கவுன்சில் கண்டனம் தெரிவித்தும் உள் விசாரணை நடத்த கோரியும் தீர்மானம் நிறைவேற்றியதற்கு பின்னரும் கூட மாற்றம் பெறாத இலங்கை தமிழர்களின் நிலைமையை சரி செய்திடவும் இலங்கை தமிழர்களுக்கு சமத்துவம், கௌரவம், அமைதியான சகவாழ்வு ஆகியவற்றை உறுதி செய்திட தேவையான நிவாரண நடவடிக்கைகளுக்காக இன்று மீண்டும் டெசோ உருவாக்கப்பட்டது.